அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சென்னை காவல்துறை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு நாடியிருந்த நிலையில் காவல் ஆணையருக்கு எதிரான உயர்நீதிமன்றத்தின் கருத்துக்களுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடியாக தடை விதித்திருக்கிறது. கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி FIR-ஐ போலீஸ் கசியவிடவில்லை என போலீஸ் தரப்புக்காக வாதாடினார். இதனை குறுக்கிட்டு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் சிட்டிசன் போர்ட்டலில் இருந்து 14 பேர் பார்த்தார்கள். அவர்களிடம் விசாரிக்கிறோம் என சொல்கிறீர்களே, FIR கசியாமலா விசாரிப்பதாக சொல்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். மறுபுறம் அண்ணா பல்கலைக்கழக தரப்பு வழக்கறிஞர் ரவீந்திரன், துரதிருஷ்டவசமான இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி பக்கம் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளது. 189 ஏக்கர் பரப்பளவில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்திற்குள் 8 வழிகள் உள்ளன. அனைத்து வழிகளிலும் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 988 கேமராக்கள் உள்ளன. 849 செயல்படுகின்றன. மற்றவை செயல்படவில்லை. மாதந்தோறும் கேமராக்கள் செயல்படுகிறதா என பரிசோதனை செய்யப்படுகிறது. சம்பவத்துக்கு பின்பு பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டது. போலீஸ் விசாரணைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் முழு ஒத்துழைப்பு வழங்குகிறது என்று கூறியிருந்தார். இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மாணவி அண்ணா பல்கலைக்கழக படிப்பை தொடர அனுமதிக்க வேண்டும் என்றனர். பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். கல்வி கட்டணம், தேர்வு கட்டணம் உள்ளிட்ட எந்த கட்டணங்களையும் அவரிடம் வசூலிக்கக்கூடாது. மாணவியின் பெற்றோருக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். மாணவியின் அடையாளத்தை FIR-இல் குறிப்பிட்டது சட்டப்படி தவறு. முதல் தகவல் அறிக்கையில் உள்ள வார்த்தைகளும் கண்ணியத்துடன் இருக்க வேண்டும். FIR-இல் மாணவியின் கண்ணியம் காக்கப்பட சென்னை காவல்துறை ஆணையர் மீது அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். FIR வெளியானது புகாரளித்தவரின் சுதந்திரத்தை பறிக்கும். மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி படிப்பை தொடர அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இதில் மாணவி பல்கலைக்கழகத்திலேயே பயில்வார் என்று பல்கலைக்கழகம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. மறுபுறம் காவல்துறை குறித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனுவை இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PV நாகரத்னா மற்றும் சதீஷ் சந்திரா சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இதில் நீதிபதிகள் சிலர் உத்தரவை பிறப்பித்துள்ளனர். குறிப்பாக சென்னை காவல் ஆணையருக்கு எதிரான உயர்நீதிமன்றத்தின் கருத்துக்களுக்கு தடை விதித்துள்ளனர். அது மட்டுமல்லாது மாணவியின் FIR எவ்வளவு நேரம் நீதிமன்றத்தில் இருந்தது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த கசிவை செய்தவர்களிடமிருந்து 25 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை பெற்று மாணவிக்கு வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர்.